ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்ச எல்லா பொருளையும் கூட ஒரு ₹10 கொடுத்தா வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்போ வாங்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விசேஷமாக இருந்தாலும் புது தமிழ் வருடம் பிறந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சொல்லப்போனா சித்திரகுப்தர் அவதரித்த நாளாக தான் இந்த சித்ரா பௌர்ணமியை பார்க்குறாங்க. அதே மாதிரி பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நாள். இன்னொரு பக்கம் சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். இப்படி பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு நாள்ல நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எது செஞ்சாலும் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அபரிமிதமானதா இருக்கும். முதல்ல சித்ரா பௌர்ணமியில அந்த பௌர்ணமி தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:48 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி தேதி மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:44 வரைக்கும் இருக்கு. அதனால திங்கட்கிழமை அன்றைக்கு பகல் முழுக்க இரவு வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி திதி தான். காலையில 7:30-9 ராகு காலம், 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை கணக்கு பண்ணி மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க சித்ரா பௌர்ணமிக்கான வழிபாட்டை செய்யலாம். சரி, சித்ரா பௌர்ணமிக்கு என்ன வழிபாடு செய்யணும்? ஒருத்தவங்க ஒரு விதமான வழிபாடு செய்வாங்க. இப்ப உதாரணத்துக்கு சித்திரகுப்தர் இருக்காருல்ல, அவர் அவதரிச்ச இந்த நாள்ல நாம சித்திரகுப்தர் வழிபாடு செய்யறத சில பேர் வழக்கமா வச்சிருப்பாங்க. நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கு வைத்து எழுதக்கூடியவர் இந்த சித்திரகுப்தர் தான். அப்ப சித்திரகுப்தரை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வணங்குனா நாம இது வரைக்கும் இந்த பாவங்கள் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நீங்க செய்த பாவங்கள் இது வரைக்கும் கணக்குல அப்படிதான் இருக்கும். நம்ம தெரிஞ்சோ தெரியாம பாவங்கள் செய்திருக்கலாம், இது வரைக்கும் விட்டுருங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல விஷயங்கள் செய்யும் போது புண்ணியங்கள் அதிகமாகும். அது மூலியமா தானாவே உங்க பாவங்கள் குறையும். அதனாலதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் வீடுகள்ல புதுசா ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் வைத்து வழிபடக்கூடியதை வழக்கமா வச்சிருக்காங்க. அடுத்ததா மனோகாரகன். நம்ம மனசு அலைப்பாயிடுறது, கெட்ட எண்ணத்துக்கு போறது, கெட்ட விஷயம் நடக்கிறது, குடும்பத்திற்குரிய மனக்குழப்பம், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், இது எல்லாத்துக்கும் காரணமா யாருன்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் தான். அந்த சந்திர பகவானுக்கு உரிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சந்திர பகவானை வணங்கும் போது நம்மளோட மனசை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் குடும்பத்திற்குரிய சண்டை சச்சரவுகள் நீங்குவதற்காகவும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காகவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்தது. ஒருவேளை உங்க வீடு திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும், பல ஜென்ம பாவங்களை விளக்கும். அப்படி ஒருவேளை திருவண்ணாமலை பக்கத்துல இல்ல, கிரிவலம் போக முடியல அப்படிங்கிறவங்க உங்க வீடு பக்கத்துல என்ன சிவாலயம் இருக்கோ அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலை சுற்றி 9 முறை வலம் வாங்க. அது திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்ததற்கான பலனை நீங்க உங்க வீடு பக்கத்துல கோவிலே பெற முடியும். அதுவும் முடியலையா, குடும்பத்தோட சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு தீபம், குடும்பத்தோடைய அத்தனை நபர்களுக்காகவும் ஒரே ஒரு தீபத்தை சிவபெருமானுக்காக ஏற்றி வச்சுட்டு நீங்க சந்திர பகவானுக்கு எப்படி அருள் புரிஞ்சுங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அருள் புரியணும், எங்க குடும்பத்துல யாரும் எந்த விதமான கெட்ட வழிக்கும் போகக்கூடாது, நல்ல மனநிலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான மனசார வேண்டிட்டு வீட்டுக்கு வாங்க. இதுதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய சில பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்களை சில பேர் அவங்க வீட்டுல ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய பொருட்களா வைத்து வழிபடுவாங்க. இல்லைன்னா இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை புதுசா வாங்கி வைத்து வழிபடுவாங்க. கூடுமான அளவுக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை வாங்கி வீட்டுல பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க உங்களோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விசிறி. அதாவது பனை ஓலையில செஞ்சிருக்கக்கூடிய இந்த விசிறி. இது ரோட்டு ஓரங்கள்ல இந்த கோடை காலத்துல ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆன்லைன்ல கூட கிடைக்கும். அந்த ஒரு விசிறியை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணணும். அடுத்ததா மாங்காய். மாங்காய் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாசத்துல ரொம்ப செழிப்பா எளிமையா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த ஒரு மாங்காயை, ஒரே ஒரு மாங்காய் கிடைத்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா முறம். வீட்டுல அரிசி அப்புறம் தானியங்கள் புடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய முறம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வைக்கணும். இப்ப சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்க வீட்டுல ஏற்கனவே இருந்திருக்கலாம், அதை பத்தி கவலைப்பட வேணாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறதால பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத நோக்கத்தோட நீங்க வாங்கிட்டு வந்து வைங்க, நல்லதே நடக்கும். அடுத்ததா ஒரே ஒரு நோட்டு, ஒரே ஒரு பேனா. நாம ஏன் இந்த இடத்துல நோட்டு பேனாவை பயன்படுத்துறோம், வாங்கி விடுறது வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்கோம், சித்திரகுப்தர் நாம இது வரைக்கும் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை அந்த நோட்டு எழுத்தானை வைத்து எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு. நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதுசா நோட்டும் பேனாவும் வாங்கிட்டு வந்து வைக்கும் போது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட கணக்கு புதுசாக ஆரம்பிக்கிறதா தான் அர்த்தம். அதுல இருந்து நல்ல விஷயங்கள் பண்ணீங்கன்னா
பழைய பாவங்கள் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய புண்ணியங்களால மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நோட்டு பேனாவ வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த நோட்டு பேனாவ உங்க குழந்தைகளுக்காகவோ, நீங்களோ கூட அன்றாட வரவு செலவு கணக்கு பார்க்கறதுக்காக பயன்படுத்திக்கலாம். தப்பில்ல. அடுத்ததா ஒரே ஒரு தேங்காய். தேங்காய் வந்து மட்டை தேங்காயா வாங்காம, உரித்த தேங்காய் பூஜைக்கு பயன்படுத்த மாரி தேங்காய வாங்கிட்டு வந்து, வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள். திங்கட்கிழமை, சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்தது. அதே மாரி சித்ரா பௌர்ணமி சந்திர பகவானுக்கு உகந்தது பச்சரிசி. சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல். அதுலேருந்து கிடைக்கக்கூடியது பச்சரிசி. இந்த பச்சரிசிய ஒரு ₹10 கொடுத்தாவது வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த இடத்துல எக்காரணத்த கொண்டும் இந்த முறமோ, விசிறியோ நீங்க வாங்கும்போது, பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட முறம், விசிறிய வாங்கிடாதீங்க. பனை ஓலையில, பனை மட்டையில தயார் செஞ்சக்கூடிய முறம், விசிறி கட்டாயம் எல்லா வீடுகள்லயும் கிடைக்கும். அதே மாரி முறம் வந்து மூங்கில்ல செஞ்சிருப்பாங்க. விசிறிய பனைமட்டை, பனை ஓலையில செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய பொருட்கள தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். தயவு செஞ்சு பிளாஸ்டிக் முறம் வாங்காதீங்க. அதுக்கு நீங்க வாங்காமயே இருந்துறலாம். வீட்ல இந்த நவ தானியங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கான சரியான நாள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி தான். அதுல குறிப்பா மொச்சை பயிறு, அதே மாரி காராமணி பயிறு, இது மாரி சில பயிர்கள வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க சுண்டல் செய்தோ, இல்ல நீங்க சமையலோ பயன்படுத்தி அத சாப்பிடலாம். தப்பில்ல. இப்ப சொல்லிக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்க வீட்ல ஏற்கனவே இருக்கலாம். இல்ல இதுவரைக்கும் இல்லாம கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்கள வாங்கிட்டு வந்து, முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க வாங்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பொருள் மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்னாலும், அந்த ஒரு பொருளே வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய பல புண்ணிய விஷயங்களும் உங்க கணக்குல சேரும் அப்படின்னு மறந்துடாதீங்க. சித்ரகுப்தருக்கு உகந்த நாளா இருக்கக்கூடிய இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க தான தர்மங்கள் செய்யறதையும் சித்ரகுப்தர் நோட் பண்ணி வச்சிருவாரு. உதாரணத்துக்கு இந்த நோட்டு பேனா வாங்கி வீட்ல வைக்க சொன்னோம்ல, அதே மாதிரி ஒரு 10 பேனா, 10 நோட்ட வாங்கி கோவிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்க கையால குடுங்க. அதுவே பெரிய புண்ணியம் தான். அதே மாரி கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்க கையால பச்சரிசி வாங்கி குடுக்கலாம். பச்சரிசி தான் இல்ல, என்ன தான தர்மங்கள் செய்ய முடியுமோ கொஞ்சம் கூட யோசிக்காம, இல்ல யாராவது வந்து ஒரு ₹10 உதவின்னு கேட்கறாங்களா, யோசிக்கவே யோசிக்காதீங்க. சித்ரகுப்தருக்கு உகந்த இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான தர்மங்கள் செய்யறது மூலியமா வரக்கூடிய புண்ணிய கணக்குகள் இருக்குல்ல, அத சித்ரகுப்தர் வந்து எழுதி வச்சுக்கிட்டு, அது மூலியமா உங்களுக்கு பலவிதம் நன்மைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். வீட்ல சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான பிரசாதங்கள், சாதங்கள செஞ்சு வச்சு படைக்கிறது நெறைய பேர் வீடுகள்ல வழக்கமா இருக்கும். அந்த சித்ரா அன்னங்கள தயார் செய்து, வீட்ல வந்து சிவபெருமானுக்கும், இல்ல எல்லா கடவுளுக்கும் வச்சு படைச்சுட்டு, அதுக்கப்புறம் குடும்பத்தோட அமர்ந்து அந்த உணவ சாப்பிட்டுட்டு, நீங்க உங்க நேரத்த செலவிடலாம். கட்டாயம் அன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலலாமே முழு நிலவு பிரகாசமா தெரியும். அப்ப குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு போயிட்டு, இல்ல உங்க வீட்ல இருந்து எங்க இருந்து பார்த்தா அந்த முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ, அந்த இடத்துல நின்னு உங்க கைகள கூப்பி, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமகன்னு ஒரு 3 முறை சொல்லிட்டு, சந்திர பகவான் கிட்ட மனசார உங்க கோரிக்கைய முன்வைங்க. இப்ப சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டுட்டு, கூடவே இந்த பொருட்களையும் வாங்கி வீட்ல வைங்க. கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.